வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி ஒரு ரிவ்யூவோ இல்லை ஒரு டிஸ்கஷன்லேயோ உங்களுக்கு திரும்ப மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம ஒரு ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஒரு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நம்ம ரிலேட்டிவில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற படம் எக்ஸ்ஹியூமா. இது வந்து ஒரு கொரியன் படத்தோட பேய் படம் தான். என்ன சொல்ல போகிறேன்னா, லைக் நார்மலாக வந்து நான் வந்து இங்கிலீஷ் படங்கள் வந்து அதிகம் பார்க்குறதில்ல. அப்படி இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி இருந்தாலும் அது வந்து தமிழ் டப்பில் பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப என்னோடய வழக்கமும் கூட, எனக்கு பிடிச்சதும் கூட. பட் ரீசெண்டாக ஒரு சில இங்கிலீஷ் மூவிஸோட ட்ரைலர் பார்க்குறப்பையும், அதோட டீசர்ஸ், அதோட ப்ரொமோஷன்ஸ், அதோட ஸ்டில்ஸ் பார்க்குறப்பையும் அந்த படம் ஏன் நம்ம டேரெக்டாக பார்க்கக்கூடாது? அட் த சேம் டைம் இப்போ வந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தி எல்லா மார்க்கெட்லேயும் ஒரு வறட்சி இருக்குது. மீன்ஸ் படம் அதிகமாக பார்க்க முடியல. மீன்ஸ் நான் ரெகுலராக அதிகம் படம் பார்ப்பேன். ஸோ நம்மளுக்கு புதிய புதிய படங்கள் பார்க்க முடியலன்னு ஒரு வருத்தம் இருக்குது. ஸோ அந்த வருத்தத்தை போக்குறதுக்கு வேறு வழியே இல்லாமல், ஓகே நம்ம இங்கிலீஷ் படங்கள் பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு தான் அந்த இங்கிலீஷ் படத்தோட ட்ரெய்லர்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். அப்படி நான் ஒரு பார்த்த படம் தான் எக்ஸ்ஹியூமா. பட் இதில் ஒரு சின்ன ஒரு காமெடியும் இருக்குது, ஒரு காமெடி கான்செப்டும் இருக்குது, ஒரு இதுவும் இருக்குது. இந்த படம் ஒரு ஹாரர் படம் தான். பட் என்னென்னா, இந்த படத்தோட ஹச்டி பிரிண்ட், அதாவது சொல்லுவோம்ல, அது கிளியர் பிரிண்ட், ஹச்டி பிரிண்ட் ஆல்ரெடி வந்து இணையதளத்தில் வந்து இன்டர்நெட்லாம் வந்துருச்சு. பட் இந்த விஷயம் எனக்கு தெரியாது. நான் படம் பார்த்து தியேட்டரில் போய் பார்த்துட்டு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னார், டேய் இந்த படம் ஆல்ரெடி ஹச்டியில் வந்து டெலிகிராமில் அவைலபிள் இருக்கேடா, நீ ஏன்னா போய் தியேட்டரில் போய் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். பட் ஒரு விஷயத்தில் நான் வந்து ரொம்ப வருத்தப்பட்டேன். அடடா மிஸ் பண்ணிட்டோமே, வள போச்சு அப்படின்ட்டு. பட் ஸ்டில் இன்னொரு விஷயத்தில் எனக்கு வந்து ரொம்ப மன திருப்தியாக இருந்துச்சு. ஏன்னா நான் அதிகமாக படம் போகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா, நம்மளோட இந்த மைண்ட் ரிலாக்ஸ்க்காக தான் மெயினாக போகிறதே. லைக் என்ன ஒரு டென்ஷனாக இருந்தாலும் படத்துக்கு போய் உட்கார்றப்ப அந்த ஒரு 2 hours நம்ம வந்து அந்த உலகத்தையே, லைக் என்ன சொல்கிறது, நம்ம உலகத்தையும் நம்ம மறந்தால் உள்ள படத்தில் உட்காருவோம். லைக் இப்போ என்ன தான் டெலிகிராம் வந்து நம்ம படம் டெவலப் பண்ணாலும், ஒரு படத்தை டெவலப் பண்ணுறோம், டவுன்லோட் மட்டும் தான் பண்ணுறோம். என்னைக்கு பார்த்துருக்கோம்? நீங்கள் எவ்வளோ படம் பார்த்துருக்கீங்க? இப்போ என் மொபைல் பார்த்தே வச்சிங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 100-150 படங்கள் இருக்கும் டவுன்லோட் பண்ணி மட்டுமே. இன்றைக்கி பார்க்கலாம் சொல்லி ஒரு படத்தை ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்குள்ளே ஒரு கால் வரும், ஒரு மெசேஜ் வரும், இல்லை ஒரு ஏதாவது ஒரு ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் ஏதோ ஒரு அதுக்குள்ளே பூந்துடும், இல்லை வாட்ஸ்அப் சேட் ஏதோ ஒன்று பூந்துடும். அதை வந்து அந்த படத்தோட ஒரு மூடை ஸ்பாயில் பண்ணிவிட்ரும். ஒரு சில படங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணி என்ன பாதி அப்படி நிற்கிது, ஒரு படம்லாம் ஸ்டார்ட் பண்ணாமே இருக்குது, நிறைய படங்கள் பார்க்காம இருக்குது. பட் அந்த விதத்தில் இந்த எக்ஸ்ஹியூமா நான் வந்து கொஞ்சம் முன்னாடியே பார்த்தேங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னொரு விஷயம், அந்த படத்தை தேட்டரில் பார்த்தேங்கிறது, தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. படத்தோட கான்செப்ட்குள்ளே வரலாம். ரொம்ப நேரமாக ரிவ்யூ சொல்லுன்னு சொல்லிட்டு நான் என்னோடய ஸ்டோரி சொல்லிட்டுருக்கேன். படத்தோட கான்செப்டில் வரலாம். ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். எல்லா ஊர்லேயும் ஒரு மூட நம்பிக்கை இருக்கணும்ல, அதே மாதிரி தாங்க. ஒரு பெரிய பணக்கார ஃபேமிலி, அந்த ஃபேமிலியில் வந்து ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்த டைம்னால் நம்ம ஃபேமிலிக்கு வந்து ஒரு சில சாபங்கள் வருது, நமக்கு வந்து நேரம் சரியில்லை அப்படின்ட்டு இந்த பெருசுங்கள்லாம் என்ன பண்ணுது, அந்த பெருசுங்க சொல்லி இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, நம்மளோட மூதாதையர்களோட பாடி, அவங்க அதை மூதாதையர் இறந்துருப்பாங்கள்ல, அவங்க அந்த பாடியை திரும்பி தோண்டி எடுத்து அதை வந்து நம்ம கிரிமேஷன் பண்ணலாம், எரிச்சிக்கலாம். எரிச்சா நம்மளோட அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த நம்ம நினச்சிருக்கோம்ல நம்ம ஒரு சாபத்தில் இருக்கோம்னு சொல்லிட்டு, அந்த சாபம் நமக்கு மீண்டு வந்துடலாம் அப்படின்னு. எல்லாமே ஒரு அனுமானம் தான், அவங்களோட மூட நம்பிக்கை தான். நம்பிக்கையோ மூட நம்பிக்கையோ, பட் அவங்க வச்சுருக்காங்க அப்படி. ஸோ அதனால் அந்த விஷயங்கள் பண்ணலான்னு சொல்லிட்டு நினைக்கிறப்ப அதை தோண்டி எடுத்து கிரிமேஷனும் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராசஸில் என்னென்ன ப்ராப்ளம் அந்த ஃபேமிலிக்கு வருது, இந்த எக்ஸ்கியூமேஷன் சொல்லுவோம், அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு டீம் இருக்குது. அந்த டீம் தான் நம்ம ஹீரோ, அந்த ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீம் இருக்காங்க. ஸோ அவங்க என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க, அதில் யாராவது இறந்து போகிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ப்ராசஸ் வந்து இது உங்களுக்கு வந்து கதையாக சொல்ல போகிறதுக்கு வந்து ஈஸியாக இருந்தாலும், இதை வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும், லைக் ஒவ்வொரு கல்ச்சருக்கும் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அந்த புதைக்கிறது, எரிக்கிறது கைண்ட் ஆஃப் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் திங்ஸ் இருக்குல்ல, லைக் ஈவன் ரிலீஜியன் எவ்ரிதிங்குமே. ஸோ அந்த கான்செப்ட் பார்க்குறப்ப இந்த படம் வந்து டோட்டல் அவுட் அண்ட் அவுட் ஒரு நியூ ஹாரருக்கு ஒரு நியூ ஜெனரை வந்து ஓப்பன் பண்ண மாதிரி, லைக் ஹாரர்லேயே ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கான்செப்ட் ஓப்பன் பண்ண மாதிரி இந்த வேர்ல்டுக்கு தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். படம் வந்து ரொம்ப அருமையாக எடுத்திருக்காங்க. நிறையா படம் அப்படியே ஸ்லோ பேர்ன் த்ரில்லர் தான், அப்படியே ஸ்லோவாக போகும். பட் அப்படியே போக அந்த கொரியன் படத்துக்கே உண்டான ஒரு தீம் செட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு ஒரு மெயின் ஒரு படத்தோட மேஜர் ப்ளஸ் யாருன்னா சினிமாட்டோகிராஃபர் தாங்க. சினிமாட்டோகிராஃபி அவ்வளோ சூப்பராக இருக்குது.
நீங்கள் படத்தோட டாப்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அந்த ஒரு டோன் மெயின்டைன் பண்ணியிருப்பார். அப்படியே உங்களுக்கு என்ன சொல்கிறது, கொரியன் மூவிஸ்லாம் உங்களுக்கு தெரியும், லைக் அது ஒரு மாதிரி தான் போகும். பட் ஸ்டில் இந்த படம் வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லா ரொம்ப ரம்மியாக பண்ணியிருப்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லப்போனால், லைக் இப்போ நம்ம இந்த இந்தோனேஷியாவுக்குன்னு லைக் இந்தோனேஷியன் மூவிஸ்க்குன்னு ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் கான்செப்ட்ஸ் இருக்கும். அண்ட் தமிழ் மூவிஸ்க்குன்னு ஒரு கைண்ட் ஆஃப் இது இருக்கும். அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி பேசிக்லி ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கல்ச்சர்ஸ் இருக்கும்ல. ஸோ இந்த கொரியனில் அவங்க ஒரு லைக் நாட்டுப்புறவியல் கல்ச்சர், லைக் நாட்டுப்புறவியல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு பேஸ்லேருந்து தான் இந்த ஒரு கான்செப்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த நான் வந்து இவ்வளோ விஷயம் பேசுகிறேன், மேபி நீங்கள் அதை படமாக பார்க்குறப்ப உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த படத்தோட ஹீரோ மிக சூப்பராக பண்ணியிருக்காருங்க. அவர் வந்து இன்னமும் என்ன சொல்கிறது, அவரோட மூவிஸை வந்து ஒரு பிளாக் பஸ்டர் தான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்காரு. இதுக்கு மேலே கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. யாரும் அதிகம் மெனக்கடலை, பட் அஸ் அ கான்செப்ட் வைஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் மறக்காமல் போய் தேட்டரில் பாருங்கள். சரி, தேட்டரில் பார்க்க முடியலையா, ஓகே, நோ ப்ராப்ளம். ஹஸ்டி வந்துருச்சு, அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள், மொபைலாக கூட பாருங்கள், நோ ப்ராப்ளம். வித் சப்டைட்டிலோடு இருக்குது. இங்கே எனக்கு தெரிஞ்சு சென்னையில் பார்த்தீங்கன்னா வந்து பிவிஆர் ஐநாக்ஸில் இருக்குது, அண்டு எக்ஸ்பிரஸ் அவனியில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபோரம் விஜயா மாலில் இருக்குது இந்த இந்த சோர்ஸ். ஸோ உங்களுக்கு டைம் கிடைச்சா மறக்காமல் போய் பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஒரு ஒர்த்தான மூவி தான். தென் மீண்டும் ஒரு நல்ல படத்தோட ரிவ்யூவில் வந்து நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கங்க.